கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளி இருக்கும் ஜீவ வார்த்தை 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் இருக்கிறது. இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்புக் கொடுப்பார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி தீர்க்கதரிசியாகிய எலிசாவை தேடி 3 ராஜாக்கள் வந்து நிற்கிறார்கள். அவருடைய பிரச்சனை என்னவென்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, இந்த 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, ஆகாப் இறந்து போன பின்பு மோவாபின் ராஜா இந்த இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான் என்று எழுதியிருக்கிறது. ஆகாப் இறந்து போகும் வரைக்கும் ஒரு வருமானம் ஒன்று வந்து கொண்டிருந்தது. மோவாபில் இருந்து ஒரு வருமானம் இஸ்ரவேலுக்கு வந்து கொண்டிருந்தது. ஆகாப் இறந்து போனான். அதற்கு பின்பு யோராம் இப்பொழுது இஸ்ரவேலிலே ராஜாவாக ஏற்படுகிறான். இதனாலே இங்கே ஒரு குழப்பம் நேர்கிறது. அங்கே அந்த பகுதி கட்டி வந்த அல்லது ஒரு வருமானத்தை செலுத்தி வந்த இந்த மோவாப் அவர்களுக்கு விரோதமாய், இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான். இந்த கலகத்தை அடக்கும்படிக்கு இஸ்ரவேலின் ராஜா புறப்படுகிறான். அவனோட யூதாவின் ராஜாவாகி யோசபாத்தையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் இருவருமாய் புறப்பட்டு ஏதோமின் ராஜாவையும் அழைத்துக் கொண்டு 3 ராஜாக்களாய் புறப்படுகிறார்கள். வருமானம் தடைபட்டு போனது, அதுதான் பிரச்சனை. ஆக இவர்கள் புறப்பட்டு அதை சரியாக்கும்படிக்கு இவர்கள் புறப்பட்டு போய் கலகத்தை அமர்த்தி, கலகத்தை அடக்கி அவனை தங்களுக்கு திரும்பமாய் கீழ்ப்படுத்திக் கொள்ள புறப்பட்டார்கள். ஆனால் பிரயாணித்த பாதையிலே 7 நாட்கள் வனாந்தர மார்க்கமாய் அலைந்தபடினாலே அவர்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாமல் போயிற்று என்று 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது. எனவே ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ள சென்ற இவர்கள், புறப்பட்ட இவர்களுக்கு இப்பொழுது வழியிலே இன்னும் ஒரு பிரச்சனை காத்திருக்கிறது. பிரச்சனையின் மேல் பிரச்சனையோடு கூட அவர்கள் தேவ சமூகத்தை தேடி வந்தார்கள். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நான் நிச்சயமாய் நம்புகிறேன், இந்த வார்த்தை யாருக்கோ தீர்க்க தரிசனமாய் அமைகிறது. பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை. புறப்படும் போது ஒரு பிரச்சனை தான் இருந்தது, பாதி வழியிலே இன்னும் ஒரு பிரச்சனை வந்துவிட்டது. எனவே முதலாவது வருமான பிரச்சனை, அதோட புறப்படுகிறார்கள். இப்பொழுது வறண்டு போய் காணப்படுகிறார்கள், நாவறண்டு காணப்படுகிறார்கள். இப்பொழுது அவர்களுக்கு தண்ணீர் இல்லை, சாக கிடக்கிறது போல இருக்கிறார்கள், நாவறண்ட நிலை. ஆக தேவ சமூகத்தை தேடி வந்தார்கள். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை பிரச்சனை மேல் பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில வந்து கொண்டிருக்கிறதோ, வருமானத்துக்கு விரோதமான போராட்டங்கள் எழுந்து நிற்கிறதோ, இன்னைக்கு கர்த்தர் இந்த வார்த்தை உங்களுக்கு நேராய் அனுப்புகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்பமான காரியம், மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்புக் கொடுப்பார் என்று எழுதியிருக்கிறார். அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற காரியம் மாத்திரமல்ல, அதிலும் மேலானவைகளையும் செய்ய தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வேதத்திலே அவரை குறித்து நாம் வாசிக்கிறோம், அவர் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் மேலாக நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் ஜெபித்த ஜெபத்தை கடந்து தேவன் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் ஜெபித்தவைகளுக்கு மேலாக தேவன் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். இந்த 3 ராஜாக்களும் இங்கே தேவ சமூகத்திலே வந்து தேடி வந்தார்கள், ஆலோசனைக்காக வந்தார்கள். எலிசா அவர்களுக்கு சொன்ன ஆலோசனை, ஒரு வாத்தியக்காரனை, சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறான். ஒரு சுரமண்டலத்தை வாசிக்கக்கூடியவனை கொண்டு வந்த பொழுது கர்த்தருடைய கரம் எலிசாவின் மேல் இறங்கிற்று என்று எழுதியிருக்கிறது. தேவ ஆலோசனையாய் வெளிப்பட்ட காரியம் 17ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கு தண்ணீராலே நிரப்பப்படும் என்று எழுதியிருக்கிறது. அதற்கு முன்னே அவன் சொல்லுகிறான், நீங்கள் விசுவாசத்திலே வாய்க்கால்களை வெட்டுங்கள், தேவன் அற்புதத்தை செய்ய போகிறார், தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும் பொருட்டு தேவன் உங்களுக்கு தண்ணீரை கொண்டு வருவார் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறான். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்றுதான் வாக்கு அருளப்பட்டது. ஆனால் 20வது வசனத்தை கவனிக்கும் பொழுது 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே
தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. நம்முடைய தேவன் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறவர். பள்ளத்தாக்கை நிறைப்பேன் என்று சொன்னவர் தேசத்தையே தண்ணீராலை நிரப்புகிறார். எதிர்பார்த்திராத ஏதோம் தேச வழியாய் தண்ணீர் ஓடி வந்தது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்த வசனம் இது கர்த்தரின் பார்வைக்கு அற்பமான காரியம். மோவாபியரையும் உங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்று எழுதியிருக்கிறதே. இதனாலே விளைந்த 3 நன்மைகளை நான் சொல்லும்படிக்கு விரும்புகிறேன். அவைகள் 3ஐயும் வரிசைப்படுத்த விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில் அந்த 3 காரியங்களையும் தேவன் செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். முதலாவது, வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீராலே நிறைந்தது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசத்திலே வெட்டும் வாய்க்கால்கள் இருக்கிறதே, நம்பிக்கையோட ஆண்டவரே மழையை நான் பார்க்கவில்லை, மழைக்கு அறிகுறியான காற்றையும் பார்க்கவில்லை, ஆனாலும் நீர் அருளின வார்த்தையை நம்பி நான் வாய்க்கால்களை வெட்டுகிறேன் என்று சொல்லி வெட்டுகிறீர்களே, அந்த வாய்க்கால்கள் தண்ணீராலே நிரம்பும். தேவனுடைய பிள்ளைகளே, எங்கிருந்து வரும் என்று தெரியாது, எதிர்பார்த்திராத ஏதோம் தேச வழியாய் தண்ணீர் வந்தது. வாய்க்கால்களை மூலமாக, அந்த வாய்க்கால்கள் மூலமாய் தண்ணீர் வந்து இந்த பள்ளத்தாக்கை நிரப்பிற்று. எனவே முதலாவது, வாய்க்கால்கள் தண்ணீராலே நிறைந்தது. உங்கள் தேவைகள் சந்திக்கப்படுவதால் முதலாவது அற்புதம். தேவன் வாய்க்கால்களை தண்ணீராலே நிறைக்கிறார். நீங்கள் நாவறண்டு இருக்கிறீர்கள், உங்கள் சூழ்நிலை எப்படிப்பட்டது என்று ஆண்டவருக்கு தெரியும். முதலாவது, ஆண்டவர் உங்களுக்கு வாய்க்கால்களை தண்ணீரை அனுப்பினார். இரண்டாவதாக, அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார். மோவாபியரையும் உங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி வெற்றியை கொடுத்தார். முதலாவது, வாய்க்கால்கள் தண்ணீராலே நிறைந்தது. இரண்டாவது, மோவாபுக்கு விரோதமான யுத்தத்திலே தேவன் பெரிய வெற்றியை கொடுத்தார். மூன்றாவதாக, வருமானமும் கிடைக்கும்படி செய்தார். முன்பதாக எப்படி ஆடு மாடுகள் இருந்ததோ அந்த ஆடு மாடுகளின் திரட்சி இஸ்ரவேலுக்கு திரும்பமாய் கிடைத்தது, வருமானமும் கிடைத்தது. எனவே 3 காரியங்களை நான் சொல்கிறேன். முதலாவது, வாய்க்கால்கள் தண்ணீராலே நிரம்பிற்று. இரண்டாவது, வெற்றி கிடைத்தது. மூன்றாவது, வருமானமும் தொடர்ந்தது. இந்த வார்த்தை நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு நேரே அனுப்புகிற வார்த்தை. இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். மோவாபியரையும் உங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து வாழ வைப்பாராக. என்று அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.